கிராமத்துலேயே காலேஜ் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க கதைக்குள்ளார போகலாம். காலேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயங்க. காரணம் என்ன? நோ பனிஷ்மெண்ட், நோ ஹோம்ஒர்க். ஆனால் கீதாவுக்கு மட்டும் ரொம்ப பயமாக இருந்தது. காரணம் என்னென்னா, கீதாவோட கிராமத்தில் காலேஜே இல்லைங்க. காலேஜ் படிக்கணுன்னா கண்டிப்பாக சிட்டிக்கு தான் போய் ஆகணும். ஆனால் நம்ம கீதாக்கோ சிட்டி பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. அங்கே இருக்க மனுஷங்களை பற்றி தெரியாது, இடங்களை பற்றி தெரியாது. அதனால் தனக்குள்ளாரையே ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஐயோ பயமாக இருக்கே, கூச்சமாக இருக்கே அப்படின்ட்டு. கண்டிப்பாக கீதா சிட்டி போயே ஆகணும். கீதா சிட்டிக்கு வந்த பிறகு தன்னோட பயத்தையும் கூச்சத்தையும் அமைதி அப்படிங்கிற போர்வையால் போத்தி மறைச்சி வச்சிருந்தாங்க. என்னதான் கீதா அமைதியாக இருந்தாலும் அவங்களோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கிடைச்சிட்டாங்கங்க. ஆனால் என்ன, அவங்களுக்கு கிடைச்ச 2 தோழிகளுமே சிட்டி மாணவிகள் தான். நம்ம சிட்டி ஃப்ரெண்ட்ஸால் கீதாக்கு இருந்த சிட்டி மேலே இருக்க பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க. காலேஜில் பிக்னிக் கூட்டிகிட்டு போனாங்க. நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் அந்த ஊட்டி தாங்க. அங்கே மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே சின்னஞ்சிறு பூக்களிலிருந்து பெரிய பெரிய பூ வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் நம்ம கீதாவுக்கு மட்டும் ஒன்றுமே புரியல. இங்கே என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தனக்குள்ளாரே கேட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க. கீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, இன்னைக்கு சாயந்தரமாக கேம்ப் ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக கற்றுக்கிட்டு போனாங்க. கீதா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேம்ப் ஃபயர்னா என்ன அப்படின்னு கேட்டா. அது தெரியாதா? அழகாக நல்ல ஃபயரை கட்டையெல்லாம் போட்டு ஃபயர் உருவாக்கி சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். கீதாவை எல்லாரும் நல்ல பொண்ணுன்னு பாராட்டுவாங்க. எல்லாராலையும் இந்த பாராட்டை கேட்டுக்க முடியுமா? முடியாது இல்லையா? சில பேருக்கு கோபமும் பொறாமையும் வரும். அப்படிப்பட்ட ஒருத்தி கீதாவை நக்கலா, இது கூட தெரியாதா? கேம்ப் ஃபயர்னா கூட தெரியாதா? அதான் கிராமத்தில் வளர்ந்தவங்கன்றது. பட்டிக்காட்டா முட்டாய கடையை பார்த்த மாதிரி நீ வேடிக்கை பாரு என்ன அப்படின்னு கிண்டலாக சொன்னாங்க. கீதாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செம்ம கோவம் வந்துருச்சு. நீ போ, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, சும்மா இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு திட்டி அனுப்பிட்டாங்க. பிக்னிக் சூப்பராக முடிஞ்சிருச்சு. கீதாவுக்கு தன்னை கிண்டல் அடித்த பொண்ணு மேலே மட்டும் கோவமே வரலைங்க. காரணம் உங்களுக்கு போக போக புரியும். காலேஜில் செமஸ்டர் லீவு வந்துச்சு. கீதா கிராமத்துக்கு கிளம்பினா. சிட்டி ஃப்ரெண்ட்ஸ், கீதாவோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் உங்கள் கிராமத்துக்கு வரோம் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. கீதா சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்காது அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விடுவாங்களா? கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சிட்டி மாணவர்களின் கிராமத்து அனுபவத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.